கிருஷ்ணகிரியில் தனியார் கேஸ் அடுப்பு விற்பனை கடைகளில் சட்டவிரோதமாக எரிவாயு சிலிண்டர்களில் இருந்து சிறிய சிலிண்டர்களில் எரிவாயுகளை மாற்றி விற்பனை செய்த சிலிண்டர்களை பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி பகுதியில் இயங்கும் தனியார் கேஸ் அடுப்பு விற்பனை கடைகளில் சட்டவிரோதமாக வீட்டு உபயோக சிலிண்டர்களில் இருந்து சிறிய சிலிண்டர்களில் மாற்றி விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமாருக்கு வந்த ரகசிய தகவலை அடுத்து கிருஷ்ணகிரி பறக்கும் படை வட்டாட்சியர் பூவிதன் தலைமையில் குடிமைப் பொருள் வழங்கல் குற்றக புலனாய்வுத்துறை ஆய்வாளர் சிவனேஸ்வரன் ஆகியோர் தலைமையில் வட்ட வழங்கல் ஆய்வாளர் கதிரவன் மற்றும் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் இரவில் கிருஷ்ணகிரி நகரில் உள்ள அனைத்து கேஸ் அடுப்பு கடைகளில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கிருஷ்ணகிரி சந்தை பகுதியில் உள்ள 2 தனியார் கேஸ் சிலிண்டர் கடைகளில் சட்டவிரோதமாக கேஸ் சிலிண்டர்களை வைத்து இயந்திரங்கள் மூலமாக சிறிய வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு மாற்றியது தெரியவந்தது. இதனையடுத்து சட்டவிரோதமாக வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களில் இருந்து சிறிய சிலிண்டர்களுக்கு மாற்றிய 5 சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை சட்டவிரோதமாக பெற்று அந்த சிலிண்டர்களில் இருந்து சிறிய சிலிண்டர்களில் எரிவாயுகளை மாற்றி பொதுமக்களிடம் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரியவந்தது. மேலும் சட்டவிரோதமாக செயல்பட்ட தனியார் கேஸ் அடுப்பு கடையின் விற்பனையாளர்கள் மீது துறைவாரியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. தூக்கிட்டு வாங்க